ஒரு ஆக்ஷனோட ஒரு படத்த பார்க்கலாம். ஒரு த்ரில்லரோட ஒரு படத்த பார்க்கலாம். ஒரு ஹாரரோட ஒரு படத்த பார்க்கலாம். இல்லன்னா ஒரு சஸ்பென்ஸோட ஒரு படத்த பார்க்கலாம். ஆனா இது எல்லாமே ஒரே படத்துல இருந்தா அது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட படத்த பத்தி தாங்க நான் இப்ப உங்ககிட்ட சொல்லப் போறேன். அனாதையா வாழ்ந்த நம்மளோட ஹீரோயின் வளர்ந்ததுக்கு அப்புறமா தனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஒரு புருஷனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையை பெத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த புருஷன்காரன் சரியான சைக்கோ. அவங்கள போட்டு எப்பவுமே அடிச்சுக்கிட்டு, அவங்கள போட்டு துன்புறுத்திக்கிட்டே தான் இருப்பான். ஆனா நமக்குன்னு ஒரு குழந்தை மட்டும் வந்துருச்சுன்னா, இவன நம்ம பத்தி விட்டுட்டு நம்மளோட குழந்தைய நம்ம சந்தோஷமா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவனோட புருஷன் ஒரு நாள் மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. ஆனா அதுக்கு நம்மளோட ஹீரோயின் தான் காரணம். அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில தான் அவனோட ஒய்ஃபே அவனோட ஹஸ்பண்ட கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. சரி இந்த ஒரு கொலை மட்டும் தான் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அவங்கள சுத்தி நிறைய கொலைகள்லாம் நடக்குது. அந்த ஆதாரங்கள்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஹீரோயின் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. நம்மளோட ஹீரோனுக்கும் அவங்களுக்கு என்னதான் சம்பந்தம் அப்படின்னு சொல்ற ஒரு கதை தான் 2021 வெளியான மேலிக்னன்ட்ன்ற ஒரு மூவி. கதையை கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இந்த படத்தை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க லைஃப்ல பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்ல கண்டிப்பா இதுவும் இருக்கும்.